இப்படி ஒரு கேள்விய இதுவரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மலை மேல தீபம் ஏத்துற இந்த பிரச்சனையில இதுவரைக்கும் இப்படி ஒரு கேள்விய சத்தியமா யாருமே கேட்டதில்ல. ஏன் யாருமே யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்விய தான் தற்போது இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தப்ப அங்க நீதிபதிகள் முக்கியமா நம்ம தமிழக அரசு அவங்க தான் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு இந்த வழக்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்க தரப்பு வழக்கறிஞர் அவங்க கிட்டயே இன்னைக்கு நீதிபதி அவர் நேரடியாக இந்த கேள்விய கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு தான் இப்ப தமிழக அரசுக்கு ஆதரவாக வாதாட வந்திருந்த வக்கீலான ராமன் அவரு பதில் இல்லாம அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு அங்க நீதிபதிகள் அவங்க முன்னாடி நின்னுருக்காரு. இதன் காரணமா இந்த வழக்கே தற்போது ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த கேள்விக்கு பதில் ஒருவேளை தமிழக அரசு அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வழக்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் அவருக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக யாருமே இனிமேல் தடை போட முடியாது. அப்படிப்பட்ட அந்த முக்கியமான கேள்விய இன்னைக்கு நீதிபதிகள் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் இல்லாம அவமானப்பட்டு அங்க தமிழக அரசு அதாவது திமுக அவங்களுடைய ஆதரவாளர் வக்கீல் அங்க அவமானப்பட்டு நின்னுருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த கேள்வி என்ன அப்படிங்கிற முழு விவரம் அதாவது இன்னைக்கு இந்த மேல்முறையீடு வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருந்தப்ப அந்த வழக்கறிஞர் கிட்ட நீதிபதி அவரு கேட்டிருக்காரு. ஸோ அந்த கேள்வி தான் என்ன? அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற முழு அர்த்தம் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிற முழு விவரம் அதாவது இன்னைக்கு நடந்திருக்க இந்த விசாரணையில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஸோ அதனால வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. அதாவது நீதி அரசரான சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம், தாராளமா ஏத்தலாம். அது இந்துக்களுக்கு சொந்தமான இடம். நிச்சயமா அங்க தாராளமாக ஏத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு குடுத்ததுக்கு அப்புறமா கூட அந்த தீர்ப்ப நிறைவேற்ற விடல இந்து அறநிலைத்துறை. அதேபோல தமிழக அரசு தரப்பு யாருமே அந்த தீர்ப்ப அவங்க நிறைவேற்ற விடல. அதுக்கு இப்ப வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே கூட நல்லா தெரியும். அவங்க அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்தக்கூடாது அப்படின்னு இப்ப வரைக்கும் வாதாடிக்கிட்டும், சண்டை போட்டுக்கிட்டும் இருக்கிற காரணம், அது ஒரு தீபத்தூணே கிடையாது. அது சர்வே கல். அதனால அங்க தீபம் ஏத்தக்கூடாது. அப்படியும் மீறி அந்த இடத்துல தீபம் ஏத்துனா, அதுதான் ஹிந்துக்கள் அவங்களுடைய மனச புண்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு இந்த உருட்ட தான் ஆரம்பத்துல இருந்து தமிழக அரசு அவங்க தரப்புல கிட்ட இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது தீபத்தூண் கிடையாது. சர்வே கல் அது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு வழக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது மேல்முறையீடு இந்த வழக்கு அந்த தீர்ப்ப இன்னும் நிறைவேற்றப்படலை இல்லையா? அதனால அதற்காக தொடரப்பட்டிருந்த வழக்கு இன்னைக்கு மதுரை விசாரணைக்கே பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்திருக்கு. அங்க 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவங்க இந்த வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்ப, தமிழக அரசு அவங்களுடைய தரப்பு கிட்ட இருந்து இந்த வாதத்த முன் வச்சிருக்காங்க. அதுல அவங்க திரும்பவும், திரும்பவும் ஆழமாகவும், அழுத்தம் திருத்தமாவும் சொல்றது, அது தீபத்தூணே கிடையாதுங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க தமிழக அரசு. அதுக்கு தான் தமிழக அரச எதிர்த்து நீதிபதி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன கேள்வி அப்படின்னா, "இது தீபத்தூண் கிடையாது. இது ஒரு சர்வே கல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படி அது தீபத்தூண் கிடையாது. சர்வே கல் தான் அப்படின்னா, சர்வே கல்லுக்கான ஆதாரம் எங்க? அத நீங்க எங்களுக்கு குடுங்க" அப்படின்னு தற்போது நீதிபதிகள் தமிழக அரச பார்த்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சத்தியமா இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அங்க தமிழக அரச பார்த்து நீதிபதிகள் கேட்பாங்க அப்படின்னு சத்தியமா யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா, நம்ம எல்லாருமே இந்த வழக்கு இவ்வளவு பெரிய ஒரு தீவிரமா போயிட்டு இருக்கப்ப, நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் அது தீபத்தூண் தான். அதற்கான ஆதாரம் எங்க இருக்கு? நம்ம தமிழக அரசுக்கு எதிரா மனுதாரர்கள் அதேபோல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இது தீபத்தூண் தான் அப்படின்னு அவங்க நிரூபிக்கிறதுக்கான ஆதாரத்தை எடுத்துட்டாங்களா? அப்படின்னு நம்ம எல்லாருமே அது தீபத்தூண் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் நம்மகிட்ட இருக்கா? அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீதிபதிகள் அது தீபத்தூணாக இல்லாமலே இருக்கட்டும். நீங்க அது சர்வே கல் அப்படின்னு தானே சொல்றீங்க. அப்படின்னா, எங்க சர்வே கல்லுக்கான அந்த ஆதாரத்த எடுங்க அப்படின்னு தமிழக அரச பார்த்து நீதிபதிகள் அவங்க இன்னைக்கு கேள்விய கேட்டிருக்காங்க. இந்த கேள்விய கேட்டதுமே அங்க இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஷாக். ஏன்னா, இதுவரைக்கும் எல்லாமே தீபத்தூண் தான், தீபத்தூண் தான் அப்படின்னு அதற்கான ஆதாரம், அதற்கான விடைகள் தேடுறதிலே தான் எல்லாருமே அவங்களுடைய கவனத்த வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, நீதிபதிகள் திடீர்னு அது சர்வே தூண்னா, உங்க தரப்பு அதற்கான ஆதாரத்த குடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத கேட்டதுமே அங்க நின்னுகிட்டு இருந்த தமிழக அரசு வழக்கறிஞர், அதாவது திமுக தரப்பு அவங்களுடைய வழக்கறிஞர் திக்குமுக்கு ஆடி போயிட்டாரு. ஏன்னா, அதற்கான பதில் அவங்க கிட்ட கிடையாது. அதற்கான பதிலும் இல்ல, அதற்கான ஆதாரமும் இல்ல, எதுவுமே இல்ல அவங்க கிட்ட.
அதனால இதுக்கு பதில் சொல்ல முடியாம அப்படியே திக்குமுக்கு ஆடி போய் நின்னு இருக்காரு தமிழக அரசு. அதாவது திமுக தரப்பு அவங்களுடைய வழக்கறிஞர். ஆனா, அதே நேரத்துல இந்த பக்கம் மனுதாரர், அதாவது அது தீபத்தூண் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அதற்கான ஆதாரங்கள் குடுத்திருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி திருமலை நாயக்கர் அவங்க பல வருஷம் மதுரைய ஆண்டிருக்காங்க அப்படிங்கிற வரலாறு இருக்கு. அவங்க காலகட்டத்துல அங்க திருப்பரங்குன்றம் மலை மேல அவங்க அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்திருக்காங்க. ஏத்துனது மட்டும் இல்லாம, அந்த தீபத்தூண்லயே கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது இது வந்து திருப்பரங்குன்றம் மலையுடைய சொத்து. திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தமான ஒரு தீபத்தூண்கள். இந்த தீபத்தூண்ல கார்த்திகைக்கு தீபத்த ஏத்தணும். இந்த தீபத்தூண்ல தீபத்த ஏத்துறவங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணியவான்கள் அப்படிங்கிற மாதிரி திருமலை நாயக்கர் அவங்களுடைய அந்த நாயக்கர் ஆட்சி காலத்துல அவங்க இந்த கல்லுக்கு தீபத்தூண் அப்படின்னு பெயரை சூட்டி இதுல வருடம் வருடம் கண்டிப்பாக தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறத நாயக்கன்மார்கள் அவங்க காலகட்டத்துல அவங்க இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா, அங்க பொறிக்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆதாரமும் இது தீபத்தூண் தான் அப்படிங்கிற ஆதாரம் இருக்கு. வலுவான ஆதாரமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று தமிழக அரசு தரப்பு, அவங்க தரப்பு கூட வந்து தொல்லியல் ஆய்வுத்துறை அவங்க வந்து இந்த தீபத்தூண ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணதுல அவங்களுக்குமே கூட இது வந்து ஒரு சர்வே கல் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதேபோல இன்னைக்கு மத்திய தொல்லியல் ஆய்வுத்துறை அவங்க வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க ஆய்வு பண்ணதுல இருந்து தான் இது வந்து திருமலை நாயக்கர் அவங்க காலகட்டத்தில கட்டுனது. அதாவது இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது ரொம்பவே விசேஷமானது. ரொம்பவே ஒரு புண்ணியமான செயல். அந்த தீபத்த பார்க்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியமான செயல் அப்படின்னு அங்க கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஆதாரத்த இன்னைக்கு மனுதாரர் அவங்களுடைய தரப்பு, அதாவது இதுக்கு முன்னாடி மத்திய அரசு அவங்க தரப்புல போய் அந்த தீபத்தூண ஆய்வு பண்ணி, இது தீபத்தூண் தான் அப்படிங்கிறத 100% உறுதி பண்ண அந்த ஆதாரத்தையும் இப்ப மனுதாரர், அதாவது அங்க தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மனுதாரர் அவங்களுடைய தரப்பு கிட்ட இருந்து இந்த ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 1920லயே இந்த இடம் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது. தர்கா வந்து அங்க தள்ளி இருக்கு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட 15 மீட்டர் தள்ளி தூரத்துல தான் இந்த தீபத்தூண் இருக்கு. அதனால இங்க தாராளமா தீபம் ஏத்தலாம் அப்படின்னு 1920லயே பார்த்தீங்கன்னா, அப்பவே இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து அங்க பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த தீர்ப்ப தாராளமா தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிற தீர்ப்ப குடுத்திருக்காங்க. இந்த முழு வாதத்தையும் தற்போது நீதிபதிகள் அவங்க பார்த்துட்டு, இப்ப திரும்பவும் தமிழக அரசு, அதாவது திமுக வழக்கறிஞர் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கறாங்க. இவங்க தீபத்தூண் தான் அப்படிங்கிறதுக்கு முழு ஆதாரம், பக்காவான ஆதாரம் வச்சிருக்காங்க. அது சர்வே கல் தான் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு, அதற்கான ஆதாரம் எங்க? எடுங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்கிறப்ப, அங்க வந்திருந்த அரசு வழக்கறிஞர் அவங்க கிட்ட பதில் இல்ல. மேலும் நீதிபதிகள் அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரியான சர்வே கல் நெறைய இடத்துல ஒரு சில கல்கள் பிரிட்டிஷ் காலத்துல இந்த மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கல் எல்லாமே உயரம் கம்மியாக இருக்கு. இந்த கல் மாதிரி உயரமாக இல்ல. அங்க திரி ஏத்துறதுக்கான அந்த இடமும் தமிழகம் முழுக்க மத்த இடத்துல இருக்கிற சர்வே கல்லுல இல்ல. அந்த சர்வே கல்லுக்கும், இந்த சர்வே கல்லுக்கும் நெறைய வேறுபாடு, வித்தியாசங்கள் இருக்கே அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்காங்க. அதுக்கும் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்க கிட்ட அதுக்கும் பதில் இல்ல. அதேபோல அங்க திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி பக்கத்திலேயே ஆனைமலை இருக்கு. புதுக்கோட்டை பக்கமும் ஒரு சில மலைகள் இருக்கு. அந்த மலை எல்லா பகுதிகளிலுமே இந்த மாதிரியான ஒரு தூண் மலை உச்சியில இல்லையே! அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்த அந்த அரசு வழக்கறிஞர் அவங்க கிட்ட பதில் இல்ல. அப்படின்னா இது வந்து ஒரு சர்வே கல் கிடையாது. தீபத்தூண் தான் அப்படிங்கிறது இந்த இடத்திலேயே வெட்ட வெளிச்சமாக தெளிவா தெரியுது அப்படின்னு நீதிபதிகள் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா அங்க அரசு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆமா அப்படின்னு தான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அது தீபத்தூண் தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு பக்காவான ஆதாரம் மனுதாரர் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அது சர்வே கல் தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய தமிழக திமுக தரப்பு அரசு வழக்கறிஞர் அவங்க கிட்ட அது சர்வே கல்னு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆனாலுமே இந்த வழக்குக்கு அவங்க அது சர்வே கல் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு சில கால அவகாசம் அவங்களுக்கு இப்ப குடுத்ததா தெரியுது. அதனால இந்த வழக்கு தற்போது தீர்ப்பு தரப்படல. ஆனாலுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே ஏறக்குறைய இந்த வழக்குல நிச்சயமாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரே கேள்வி, முக்கியமான கேள்வி, இந்த வழக்கையே புரட்டி போட்ட கேள்வி எது அப்படின்னா, அது சர்வே கல்னா அதற்கான ஆதாரத்த குடுங்க அப்படின்னு நீதிபதிகள் அவருங்க கேட்டதுமே இந்த வழக்கு அப்படியே தலைகீழாக மாறி போயிருக்கு. இந்த வழக்கிலேயே ஒரு முக்கியமான கேள்வியாக இந்த கேள்வி பார்க்கப்படுது. நிச்சயமா இதுக்கு விடை அங்க தமிழக அரசு தரப்பு அவங்க கிட்ட கிடையாது. அவங்க கிட்ட கிடையாது அப்படின்னா இந்த வழக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக அது தீபத்தூண் தான். தீபத்தூண்ல கட்டாயமாக தீபம் ஏத்தலாம்
அப்படிங்கிற வழக்கு தீர்ப்பு தான் நிச்சயமாக வரப்போகுது. இன்னும் ஒரு சில நாட்கள்லயே வரப்போகுது. அதனால தேவையில்லாம இந்துக்கள் மனசு புண்படுற மாதிரி தமிழக அரசு, திமுக தரப்பு அவங்க தொடுத்திருக்க இந்த வழக்கு வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா, தற்போது தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த முக்கியமான ஸ்டேஜ்ல இந்த வழக்கு இந்த ஒரே கேள்வியால நகர்ந்து போயிருக்கு. ஸோ இது நிச்சயமா முருகப்பெருமானுக்கும், அதேபோல முருக பக்தர்கள் எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி, கொண்டாடக்கூடிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.